அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தான் செய்த தவறின் விளைவாகத்தான் தற்போது அவர் இதுபோன்ற செயல்களில் இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அன்புமணி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் 2024 மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆளுயர கண்ணாடி மாதிரி இருந்த கட்சியை போட்டு ஒரு நொடியில அன்புமணி உடைச்சிட்டாரு. கூட்டணி தொடர்பாக அதிமுகவோட தான் நான் சொல்லியிருந்தேன், பாஜகவோட வலுக்கட்டாயமாக கூட்டணி வைக்க சௌமியா அன்புமணி முனைந்தாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம் ராமதாசினுடைய இந்த எதிர்வினையை? திரும்ப முடியாத பிளவை நோக்கி பாமக சென்று விட்டது, அப்படிதான் பார்க்க முடியும். டாக்டர் அவர்களின் கையறு நிலையும் இதுல தெரிகிறது. ஏனென்றால் கட்சி இப்போதைக்கு அன்புமணி அவர்கள் தான், சட்டப்படி அன்புமணி தான் தலைவர், அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதுதான் கட்சி. அப்படி பார்த்தால் அன்புமணி தான். டாக்டர் அவர்கள் நிறுவன தலைவர், நிறுவனர், அதெல்லாம் சட்டப்படியான தேர்தல் ஆணைய செல்லுபடியாகக்கூடிய விஷயம் இல்லை. தகப்பனிடம் தோற்க வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறார். தகப்பனிடம் தோற்பது அவமானம் இல்லை, ஏன் செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியோடு ஏற்கலாமே என்றால், செயல் தலைவர் பதவிக்கு தேர்தல் ஆணையத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது. செயல் தலைவர் பதவி வேண்டாம் என்றால் தொண்டராக செயல்படுங்கள் என்று அன்புமணி அவர்களுக்கு டாக்டர் கூறும்போது அவரது கையறு நிலையைத்தான் அது காட்டுகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே பாமக என்பது பெரியவர் கட்சி, சிறியவர் கட்சி, அதாவது பெரியவர் கட்சி, சின்னவர் கட்சி, இப்படி இரண்டாக பிளவுபட்டு விட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்று டாக்டர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் 2004 திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தானே அன்புமணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியே கிடைத்தது. அப்படி என்றால் நான் மத்திய அமைச்சர் ஆக்கியதே தவறு என்று இப்போது கூறுவதிலே அதிலே பொருளே இல்லையே. எத்தனையோ கூட்டணிகள் மாறி மாறி வைத்திருக்கிறார்களே. 98 அதிமுக கூட்டணி பாமக, 99 திமுக கூட்டணி, இப்படி 2001, 2016 எதற்காக அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக டாக்டர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆக இப்போது அவர் கூறுவது எல்லாமே ஒரு ஆபரேஷனல் பிளாஷ்பேக், அதிலே பயனில்லை. இரண்டு தரப்பிலும் தவறுகள் இருக்கலாம் அல்லது சரியான நடவடிக்கைகளும் இருக்கலாம். அரசியல் முடிவுகள் எடுக்கும்போது சில முடிவுகள் பிழைபட அமையும். கலைஞர் அவர்களே காங்கிரஸ் கூட்டணி 1980 காங்கிரஸ் கூட்டணி இது பொருந்தா கூட்டணி, எலி தவளை கூட்டணி, ஒன்று தண்ணீர் கிழித்தது, இன்னொன்று தரைக்கு கிழித்தது, எனவே கூட்டணி மோசமாக தோல்வி அடைந்தது என்று கூறினார். ஆனால் கூட்டணியாக சேரும்போது வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் தானே கட்சிகள் சேர்ந்திருக்கும். எனவே அதையெல்லாம் சொல்லுவது என்பது பொதுவாக அழகல்ல. அது போக அதிமுக பாமக தான் நேச்சுரல் அலையன்ஸ் என்று டாக்டர் கூறுகிறார். அப்படி என்றால் பாமக திமுக நேச்சுரல் அலையன்ஸ் இல்லையா? அதிலேயே பெற்ற வெற்றி எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பத்திலோ அல்லது கட்சியை தொடங்கிய நிறுவனர் என்ற அடிப்படையில் இருந்தோ இதை அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு தராசு ஷியாம்.